எதனா வந்தா சாப்பிடறதுக்கு இருக்கா, எதனா சுருட்டிட்டு போறதுக்குனே வருது. ஏன் அந்த சொத்து இருக்குல்ல, என் மேல எழுதி வைக்கலாம்ல. ஏன்டி இப்ப பாரு சொத்து பத்துன்ட்டு, சொத்து தான் பணம் தான் வாழ்க்கையா? பெத்த தாய் தகப்பன மதிங்கப்பா. அப்ப மத்தவங்களுக்கு குடுக்குறாங்க. சரி வா வெளில போயிட்டு உங்க அம்மா வராங்களான்னு பாப்போம் வா. வந்தா புள்ளைங்களுக்கு கேட்டுங்க அத்தை. எப்பமா வந்த நீ? அம்மாவா? இப்ப மட்டும் அம்மா முன்ன குந்தாணி குண்டு உடம்பு உனக்கு சோத்து தெரியல. நான் வந்து வீட்டுல உட்காந்துக்கிறேன். எப்பமா வந்த நீ? எப்ப வந்தியா? ஏய் இப்ப எதுக்கு சிரிச்சிட்டு இருக்க? என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. வாங்க உங்களுக்கு கூட்டுன்னு வரதுக்கும் கூட்டுன்னு போறதுக்குமே எனக்கு பெட்ரோல் சரியாயிடும் போல இருக்கு. சம்பாதிக்கிற காசுல கஷ்டப்படுங்க அப்படியே. ஏன் வர வேண்டிய தர ஒரு பஸ் ஏறி அதான் ஃப்ரீ பஸ் விட்டுருக்காங்கல்ல. என்னைய கஷ்டப்படுத்துங்க, ஆனா அந்த இடத்த மட்டும் என் பேர்ல எழுதணும்னு மட்டும் எழுதாதீங்க. உங்க பேர்ல எழுதுறாங்க. ஆமா. பொண்ணு பேர் நான் சின்ன பொண்ணு கல்யாணம் பண்ணி என் பெரிய பொண்ணு பேர்ல தான் எழுத போறேன். ஓஹோ, உங்க பெரிய பொண்ணு பேர்ல யாரு? இவ பேர்லயா? ராதா பேர்லயா? வேற பேர்ல தான் எழுதணும், வேற யார் பேர்ல? உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாச்சும் புத்தி இருக்கா அத்தை? எதுக்கு இப்படி கேக்குறீங்க? 2 குழந்தை இருக்கு. நான் சொல்றேன், சொல்லுங்க. நீங்க எனக்கு ஒரு வேண்டப்பட்ட விரோதின்றனால சொல்ற இந்த விஷயத்த. நீங்க இல்லாத நேரத்துல அந்த பொண்ணு எவ்வளவு உங்களை கழுவி கழுவி அசிங்கமா காரி முடிகிற மாதிரி உங்க மானம் கெட்டு போற மாதிரி திட்டுறா தெரியுமா? யார்? என் பொண்ணு திட்டுறா. நான் ஒன்னும் சும்மா சொல்ல. இன்னும் அவ பேர்ல போய் இந்த இடத்த எழுதுறேன்றீங்க. உங்களுக்காக வந்து நான் எல்லாம் ஓடா தேஞ்சி மாடா உடைச்சி உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வாண்டடா வெளியே போய் எத்தனை பிரச்சனைகளை சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன், எவ்வளவு தியாகங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை இன்னைக்கு வச்சு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன். என் பேர்ல எழுதுங்க அத்தை, நான் பத்திரமா பாத்துக்கிறேன். பண்ணுவீங்களா மாட்டீங்களா? உங்க பேர்ல எழுதுனா என்ன, உங்க பேர்ல எழுதுனா என்ன? 2 பசங்க இருக்குது. கடைசி காலத்துல நானும் வந்து இங்க இருப்பேன். எது கடைசி காலத்துல நீங்க வந்து இங்க இருப்பீங்களா? ஆமா. சரி, அது சரி, ரைட்டு. நான் உனக்கு சொல்றேன், சின்ன பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நான் வேற எங்க போட்டேன்? இங்கதான் வந்து இருக்கணும். அது விடுங்க. உங்க சின்ன பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுங்க, இல்லை எங்கேயா காசு ராமேஸ்வரம் அனுப்பிச்சு விடுங்க. உங்க பொண்ணு உங்களை என்ன கழுவி ஊத்துறாண்டு இப்போ நான் டெமோ காட்டா? யார்? என் பொண்ணு. சரி அப்ப காட்டு. என் மேல உள்ள மரியாதையில என் பேர்ல எழுத்துறீங்களா அந்த படத்தை? வாய்ப்பு இல்ல ராஜா. சரி காட்டுங்க. ஏன் இல்லைங்க, நான் உள்ள போய் பேசுறேன். சரி போங்க. சும்மா டெஸ்ட் பண்ணிடுறோம். தூங்கிட்டு இருப்பாவ. நீங்க வந்தது தெரியக்கூடாது. நீங்க ஒளிஞ்சு நின்று சரி ஓரமா நின்னு நான் உள்ள என்ன கேக்குறேன். நடக்குது மட்டும் பாருங்க. சரி கேக்குறேன். உங்களை எப்படி கழுவி ஊத்துறான்னு மட்டும் பாருங்க. நீங்க கழுவி ஊத்தாம இருந்தா பாருங்க, சைலண்டா இருக்கணும், சத்தம் கூடாது. எப்ப பாரு தூக்கமா உனக்கு? எழுந்துரு எருமை, எழுந்துரு. என்ன தூங்குறா? என்ன பிரச்சனை உனக்கு? உங்க அம்மா வரானாங்களே, வரலையா? வரணும், வருவாங்க. எப்போ? வரும்போது வருவாங்க. என்னாச்சு இப்போ? அதுக்கு இப்போ கேக்குறேன், மாமியார் வராங்கன்னு சொன்னாங்களே, ஒரு மரியாதையில ஒரு பாசத்துல கேக்குறேன். கேட்க கூடாதா? சரி மேடம் அவங்க யாரு? வரதுக்காக அப்படியே நீங்க வெயிட் பண்றீங்க. யாரு? உங்க அம்மா மேடமா? ஏண்டி பாவண்டி உங்க அம்மா உண்மையிலேயே நல்ல மனுஷங்கடி. அவங்க திடீர்னு சப்போர்ட் அவங்க மேல எவ்வளவு பாசமா இருந்தா இங்க இருந்து அங்க அங்க இருந்தீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. யாரு? உன்னைய பார்க்க தான் வராங்க அவங்க. யார் என்னைய பார்க்க வராங்களா? பின்ன அவங்க கொட்டிக்க வராங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? என்ன ஒண்ணு பார்க்க வரல. கொட்டிக்க வராங்களா? நல்லா மூக்க முட்டை கொட்டிக்கணும்ல, வாய்க்கு ஒரு ருசியா ஆக்கி போடுறான்ல. வேற எங்க போனாலும் கிடைக்காது என் கை பக்குவம். கொட்டிக்கிறதுக்காக தான் வராங்கங்க. என் மல்ல ஒண்ணு அந்த மாதிரிலாம் பேசாத. ஒரு ஏதோ வயிற்றுக்கு சாப்பிட்றாங்க, ஏதோ ருசியா இருக்குன்ட்டு சமையல், அதுக்காக இப்படியே பேசுவேன்? சாப்பிடறத பத்தி எல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. என்ன பொண்ணு மாதிரி பாக்குறாங்களே, என் மேல பாசம் எல்லாம் கிடையாது. உன்னை பொண்ணு மாதிரி பார்க்காம பையன் மாதிரியா பாக்குறாங்க? பையனை பாக்குற மாதிரி கூட என்ன பார்க்க மாட்டாங்களே. அவங்க 2 பேர் மட்டும் தான் முக்கியம் அவங்களுக்கு. மெயினா அவங்க பையன் தான் முக்கியம். அதுக்கு ஃபுல்லா வேஷம் தான் என் மேல. அதுக்கு சும்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ற வேலை வச்சுக்காத. நானே இனிமே வீட்டுக்குள்ள வந்து சேர்க்க கூடாதுன்னு பாத்துட்டு இருக்கேன். யார்? உங்க அம்மாவியா? வேற யாரும் சொல்லிட்டு இருக்காங்க? சி பாவம் ராதா, அந்த மாதிரிலாம் பேசாத உங்க அம்மாவை பத்தி. எனக்கு அவங்க ஒரு நல்ல ஒரு அம்மாக்கு அம்மா, மாமியாருக்கு மாமியார். உனக்கு இருக்காங்க, எனக்கு இருக்கணும்ல. இந்த மாதிரியே எப்ப பார்த்தாலும் எதனா வந்தா சாப்பிடறதுக்கு இருக்கா, எதனா சுருட்டிட்டு போறதுக்குனே வருது. ஏன் அந்த சொத்து இருக்குல்ல, என் மேல எழுதி வைக்கலாம்ல. ஏன்டி இப்ப பாரு சொத்து பத்துன்ட்டு, சொத்து தான் பணம் தான் வாழ்க்கையா? பெத்த தாய் தகப்பன மதிங்கப்பா. அப்ப மத்தவங்களுக்கு குடுக்குறாங்க. சரி வா வெளில போயிட்டு உங்க அம்மா வராங்களான்னு பாப்போம் வா. ஏன்? வா, வரேன்னு சொன்னாங்க, ஆட்டோ பிடிச்சி வரேன்றாங்க. வா அவங்க வருவாங்க. என்ன அவங்க சும்மா வா. என்ன பாரு போயிட்டு வராங்களா இல்லையா? அப்ப உங்க அம்மா உங்க வீட்டுக்கு வர்றது உனக்கு சுத்தமா பிடிக்கல? ஆமா பிடிக்கலதான். ஏன் இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? வந்தா புள்ளைங்களுக்கு கேட்டுங்க அத்தை. எப்பமா வந்த நீ? அம்மாவா? இப்ப மட்டும் அம்மா முன்ன குந்தாணி குண்டு உடம்பு உனக்கு சோத்து தெரியல. நான் வந்து வீட்டுல உட்காந்துக்கிறேன். எப்பமா வந்த நீ? எப்ப வந்தியா?
ஏய் இப்ப எதுக்கு சிரிச்சிட்டு இருக்க? என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. உங்க அம்மா சுரண்டிட்டு போவான்னு சொன்னீங்க, அவங்க வந்து 10 நிமிஷம் ஆச்சு. என்ன சொல்லிட்டு உனக்கு உன் பேர்ல சொத்தெல்லாம் எழுதி வைக்கலான்னு வந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? வேற யார் பேர்ல? போச்சா அந்த மருமகன் எவ்வளவு பேசுறாரு. அந்த மருமகன மகமா எனக்கு நிஜமா சொல்றேன், உன்னை பெத்ததுக்கு அவரை பெத்திருக்கலாம். ரவி இது கொஞ்சம் கூட அடுக்கவே அடுக்காது. ஏன் அம்மா அந்த நீ சொல்லவே இல்லை என்கிட்ட? நீ எதுக்கு சொல்லல? யோ சொல்லாதனாலதான் நீ உன் பேசுறதெல்லாம் என் காதுல கேட்க முடியுது. சும்மா நடிச்சமா நான். எப்படி நடிச்ச? இங்க நடிக்கிற பாரு, அதுதான் நடிப்பு. வீக்னஸ் வெளியே உனக்கு பின்னால வீராப்பு தேவையில்ல. பொண்ணு போய் என்ன நடிக்குமா? உன்னை பிடிக்காம வேற யாரை நீ பிடிக்கும்? நடிப்ப, ஆமா ஆமா நீ நடிப்ப, நான் நடிப்பேன். நீ உலக மகா நடிகை. உடம்ப குறைக்காம தின்னுட்டு இருக்கேன், குந்தாணி மாதிரி உக்காஞ்சிட்டு இருக்கேன். ஒய்யாருமா அதுவும். நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா உனக்கு கவனிக்க மாட்டோம். அத்த நீங்களே பாத்துட்டீங்களா? உங்களுக்கு முன்னாடியே கண்ணுக்கு பாருங்க, கண்ணால் காட்பதும் போய் காதால் கேட்பதும் போய் சொல்லுவாங்க. தீர விசாரிப்பதுமே. இப்ப நான் உங்களுக்கு 2மே காமிச்சிட்டேன், 3மே காமிச்சிட்டேன். தீர விசாரிச்சுக்கீங்க. நீங்களே கண்ணாலையும் பாத்துட்டீங்க, காதால கேட்டுட்டீங்க. எப்படி கழுவி ஊத்துறா பாத்தீங்களா? சும்மா முன்னாடி நடிக்கிறா மாப்பிள. ஒரு இடம் கூட கொடுக்க போறதில்ல மாப்பிள. எல்லாமே உங்க பேர்ல தான் எழுத போறேன். இத பாருங்க, நீங்க ஜானுடைய இடத்த குடுக்குறீங்களோ இல்ல கிறிஸ்டோபர் இடத்த குடுக்குறீங்களோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா இவகிட்ட எதுவும் கொடுத்துறாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஆமா, இனிமே எதுவுமே கிடையாது. இப்ப சொல்லுங்க, நீங்க யார் பேர்ல எழுத போறீங்க அந்த ஏனாதி இடத்த? உங்க பேர்ல தான். கண்டிப்பா உங்க சபாஸ் சபாஸ் மாமியார் பேசாத. சபாஸ். எல்லாத்தையும் உட்கார்ந்து நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். அவன் எப்ப பார்த்தாலும் உன்னை திட்டிட்டே இருக்கிறதுனால தான் ஒரு டிராமா போட்டேன். எது டிராமா? சந்தர்ப்பம் சொல்லிட்டு வந்து உன்னை நிக்க வச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி சொல்லிட்டங்களா, நீங்க வரீங்களா வீட்ல? சொரண்டி தின்றேன் நான் வந்து உனக்கு. சொரண்டியா தின்றேன்? இல்லம்மா, மிச்சம் அதாவது கீழே போட வேஸ்ட் பண்ணாம சுரண்டி சாப்பிடுறேன்னு சொல்ல வந்தேன் நானு. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நடிச்சிட்டு இருக்கறல? நல்லா பேசுற ராதா, பேசுற. நல்லா நடக்க கத்துக்குத்து. இப்படிதான் அத்தை எல்லாரும் பேசுறல்ல. அத்தை சூப்பர். எல்லார் வீட்லயும் மகளுங்க அம்மா முன்னாடி வரப்பமா தான் அம்மா நொம்மான்றது. அதான் பாருங்க. பின்னாடி பக்கம் பாத்தீங்கன்னு அப்படியே கழுவி ஊத்துறது. பெத்த தாய் கூட எல்லாம் இப்ப எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் பாக்குறதே கிடையாது. சொத்து பத்து மட்டும் தான் தேவை அவங்களுக்கு. அவங்களுக்கு தேவை சொத்து. அப்பா அம்மா எவ்வளவு சம்பாரிச்சு வச்சிருக்காங்க, அது எப்படி கடைசியில ஆட்டையை போடலாம். எங்க நான் கேக்குறேன், ஒரு மாசம் உங்களை வச்சுக்க சொல்லுங்க உங்க வீட்டுல. அது எப்படி முடியும்? பட்டேல உங்களை வெட்டி அடிச்சிருவா. இதே உங்ககிட்ட ஒரு பணம் இருக்கட்டுமே, ஒரு 5 கிலோ இடம், ஒரு 50 லட்சம் பணம் பேங்க்ல இருக்கட்டுமே, அம்மா நீ இல்லாத ஒரு வாழ்க்கையே இல்லம்மா, என்ன பெத்த தாயே அப்படின்னுவாங்க. இங்கெல்லாம் பணத்துக்கு தான் மரியாதை, குணத்துக்கு கிடையாது. கண்டிப்பா தயவு செஞ்சு சொல்றேன், எல்லா பெத்தவங்களுக்கும் சொல்றேன், பிள்ளைங்களை மட்டும் நம்பவே நம்பாதீங்க. நாங்களும் தான் குத்தி வச்சிருக்கேன் 2. நான் நம்ப மாட்டேனே, நம்பவே மாட்டேன். முதல்ல நான் உன்னை நம்ப மாட்டேன். ஏய் சரி சரி, 2 பேரும் சண்டை விடாதீங்க. நீ நடி நம்புறது, உங்க அம்மா அவனை நம்பலடி. நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்டி, தெரிஞ்சுக்கிட்டேன். போய் நம்பணும் பாரு. என்ன பிரிக்கிறியே, நான் பிரிக்கல, உண்மையை விவரிச்சேன். யார் பிரிக்கிறாங்க? கண் கூட பாருங்கன்னு சொல்லி சண்டைக்கு வர வரணும். பின்ன இப்படி பேசுறேன். எனிமி இல்ல, அதோட கொடுமணி. உன்னால என்ன சொல்றதுனே தெரியல. சரி போ 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 போ. பிரிச்சிட்டல. ஏனாதி இடம் உனக்கு கிடையாது. அவனுக்கு எழுதி வைக்கிறேன்னு சொன்னல்ல, அதுதான் அந்த டிராமா. ஏய் இரு, இந்த காலத்துல மருமகங்க கூட வந்து தன்னுடைய மாமியார் அம்மாவா பாக்குறாங்க. ஆனா மகனுங்க இருக்காங்க பாருங்க, சொத்து இருந்தா போதும் கூடயே வச்சுப்பானுங்க. அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், கடைசியில கொண்டு போய் அனாதாசிரமம் தான், முதியோர் இல்லம் தான். நீங்க தானே ஒரு 7-8 பிட்டு சேர்த்து போட சொன்னீங்க, நான் எக்கச்சக்க பிட்டு போட்டு விட்டேன். எப்படி நங்குற மாதிரி நச்சுன்னு இருந்துச்சானே? ஏன்டா அப்படி இருக்க நீ? நாங்க 2 பேரும் ஒண்ணாவே இருக்க கூடாதா? அதான் சொன்னியே, குந்தாணி சொரண்டி தின்ன வருதுன்ட்டு. அதான் இதுக்கப்புறம் நீங்க பாத்துக்கங்க, நான் கிளம்புறேன். என்னுடைய வந்த வேலை முடிஞ்சிச்சு. பை.